துளாராசிக்கு வேறு எது நெகட்டிவ் சொல்லலான்னு பார்த்தோம் அப்படின்னா, அது சும்மா லக்ஸரியாக இருக்க விரும்புவாங்க. லக்ஸரியானா எது விஷயம் பண்ணாலும் சூப்பராக இருக்கணும், பெருசாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறது வந்து இப்போ ஒரு சாரீ வாங்குறாங்க, இல்லை ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஒரு வீடு வாங்கணும்னா அது நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு ஹையாக வந்து வைப்பாங்க. ரிலேஷன்ஷிப்லேயுமே வந்துட்டு ஒரு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வைப்பாங்க. தன்னோட கணவரோ மனைவியோ அமையக்கூடியவங்க வந்து இப்படிலாம் இருக்கணும், அப்படி அமைக்கணும்னு சொல்லிட்டு இவங்களோட கனவு உலகத்தில் இவங்களே யோசிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் ரியாலிட்டியில் அப்படிலாம் இருக்காது. பட் இவங்களோட எதிர்பார்ப்பு தன்னை பார்க்கணும், சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும், தன்னை கேர் பண்ணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்து துளாராசிகிட்ட இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா விட்டுட்டு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு, ரியல் வேர்ல்டு சினிமாவில் இருக்க மாதிரி இருக்காது இல்லையா? ஆனால் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்காரங்க தன்னோட காதலன் ஆர் காதலிகிட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். கணவர் மனைவிட்ட இருக்கும். ஸோ ரியாலிட்டி வேறு, சினிமா வேறு இல்லையா? ஸோ அதில் இருக்கிற மாதிரியே இவங்களும் வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. இவங்க அன்பை வெளிக்காட்டுற மாதிரி அவங்களும் அன்பை வெளிக்காட்டணும்னு நினைப்பாங்க. ஸோ அதில் வந்து இவங்க தோற்று போயிட்டு ஐயோ கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு ஒரு மன வருத்தத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு, ஒரு சென்சிட்டிவ் ஆகிட்டு அதை ஒரு துன்பமாக வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட நெகட்டிவ் சைட்ஸாக நம்ம பார்க்குறோம்.